ஸோ பிரதமர் வந்து இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு முன்னால் 2.5 வருஷம் போகிறதுக்கு முன்னால் அங்கே வந்து பயங்கரமாக ரத்த ஆறு ஓடிடுச்சு. 260 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எப்படி வந்து அவர்கள் பரேட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்து நம்மளாம் கொதிச்சு போனோம். பலருடைய வாழ்வாதாரங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 60,000 பேர் வந்து குடியிருந்த வீடுகளில் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில் வீட்டை விட்டு வெளியேறுகிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்படி வெளியேறினவங்களையெல்லாம் அங்கே வந்து ரிலீஃப் கேம்ப்னு ஒன்று வச்சுருக்காங்க, நிவாரண முகாம். அதில் என்ன நிவாரணம்னு தெரில. ரொம்ப மோசமான மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலைமையில தான் அவங்க பூரா அந்த முகாமில் இருக்காங்க. இந்த இனக்குழுக்கள் மெய்ட்டை, குக்கி, இந்த இரு பிரிவினருக்கும் இடையில நம்மளால வந்து சரி பண்ணவே முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த காலகட்டத்தில். இதுதான் வந்து ஒரு 28 மாதம் கழித்து பிரதமர் போவதற்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள்.